PYQ பார்த்துட்ருக்கோம். A man invested 1/3 of his capital at 7%, 1/4 at 8% and the remainder at 10% of his annual income is 561. Find the capitalன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கேபிட்டலில் 1/3 வந்துட்டு 7%ல இன்கம் பண்ணியிருக்காரு. அப்போ கேபிட்டல் நம்ம பின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா கொடுக்கல அதான் கேட்குறாங்க, அது பின்னு எடுத்துக்கலாம். அப்போது அதில் 1/3%, அப்போது P/3 இன்ட்டு அதோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 7/100. ஓகேவா? ஓகே, இது வந்து வந்து எதுவுமே கொடுக்கல. அப்போ அது கண்டிப்பாக 1 வருட வருமானம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என் வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 1/4. அப்போ அந்த கேபிட்டலில் 1/4 வந்துட்டு 8%ல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிமைண்டரை 10%, அதாவது டோட்டல் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து மீதி இந்த 1/3 1/4 போக மீதி இருக்கிறது 10%. அப்போ என்ன வரும்? 1 - 1/3 + 1/4. ஓகேவா? அப்போ எல்சி எடுத்திங்கன்னா இது 4, இது 3ன்னு வரும். கீழே எல்சி எடுத்திங்கன்னா 12. அப்போது 1 - 7/12, அப்போ 5/12. அப்போ ரிமைனிங் எவ்வளோனா 5/12. அந்த 5/12% கேபிட்டலை வந்து 10%ல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ 10/100ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம இதில் பிஎன்ஆர் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். இங்கே பின்றது P/3, செகண்டில் P/4, இங்கே 5P/12. இது 6. என் வந்து எல்லாத்துலேயும் 1. இதுக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ வந்துட்டு 561 சம்லேயே கொடுத்துட்டாங்க டோட்டல் இன்கம். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 561 வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்லாம் இங்கே 1200 தான் பெருசு, அப்போ அது கீழே போட்டுக்கலாம். அப்போது இங்கே இது 1200 வரணும். இது மேலே எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 4ஆல். அப்போது 7 × 4 28Pன்னு வரும். ஓகேவா? இங்கே 1200 பண்ணால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24Pன்னு வரும். இது அப்படியே தான் எடுத்துக்கணும், ஏன்னா கீழே 1200 அப்படியே இருக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50Pன்னு வரும். ஓகேவா? இதோட டோட்டல் வேல்யூ 561 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 8 4 12ன்னு வருமா? 12, ரிமைண்டர் 1, அப்போது 102ன்னு வருது. 102P divided by 1200 which is equal to 561. நம்மள P தான் கேபிட்டல் தான் கேட்குறாங்க. அப்போ P தான் ஃபைன் பண்ணோம். அப்போ 561 × 1200 இது மல்டிப்ளையில் போயிடும், டிவைட் பை 102. ஓகேவா? ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 600ன்னு வரும், இங்கே 51ன்னு வரும். ஸோ இது பார்த்தாலே தெரியுது 51 டேபிள் இதில் வரும். 1 டைமு, அப்புறம் இன்னொரு டைம், அப்புறம் 11 டைம் வருது. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6600ன்னு வருது. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் டி. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 6600.